தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ்க்கு பட்டை நாமம் போட்ட தொண்டர்கள் அதிர்ச்சியில், ஓபிஎஸ் தரப்பினர் மகிழ்ச்சியில். எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்துமே மிக தீவிரமான வேலைகளை பார்க்குறாங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சின்ன சின்ன கட்சியிலிருந்து பெரிய பெரிய கட்சி வரைக்குமே மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்க்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரிடம் ஆதரவாளர்கள் யாரும் கிடையாது. அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அவரை நம்பி போன அனைவருமே ஓபிஎஸ்க்கு பட்டை நாமம் தான் போட்டிருக்காங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும், அதாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு பொதுச் செயலராக இருக்கிறார். ஏன் ஓபிஎஸ் ஆல் இருக்க முடியவில்லை என்றால், ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தனி கட்சி என எதையுமே ஓபிஎஸ் ஆரம்பிக்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டும். தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்று தொண்டர்களுக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். தொண்டர்களுக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்த அறிவிப்புகளை புறம் நிறைவேற்றி இருக்க வேண்டும். வெற்று அறிவிப்புகளாக கொடுத்துதான் தற்சமயம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச தொண்டர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முக்கியமான வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் மாற்றுக் கட்சியில் இணைந்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு பட்டை நாமம் தான் அவருடைய தொண்டர்கள் அனைவரும் போட்டுட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அணியின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் வெல்லமண்டி நடராஜன் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார். வேற யாருமே இல்லை. அதே போல அரசியல் ஆலோசகர் இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் கூட ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தையில் பேசுவது கிடையாது என சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அரசியலிருந்தே ஓய்வு பெறப் போகிறார். அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் போட்ட பட்டை நாமம் தான் கடைசியில் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.